நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பன்னீர் டிக்கா மசாலா. இது வந்து ரொம்ப பேசிக் கிரேவி. இது வந்து ரைஸ், சப்பாத்தி இல்லை நான் இதோடு எடுத்துகிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து 1 கப் வந்து நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி பொடி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் 1/4 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு, கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு எதுக்காக போடணும்னா திக்னஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போது ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் கார்லிக், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள். இது ஆப்ஷனல், இதை விட்டுடலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ் மஞ்சள் கிடச்சதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து முந்திரி போட்டுக்கலாம். இதுக்கு எதுக்காகனா இந்த முந்திரி நம்ம க்ரீம் வந்து போட போகிறதில்ல, ஸோ அதுக்காக இந்த முந்திரி. தேவையான அளவு உப்பு, திரும்ப மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதை வந்து சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா. ஸோ இதெல்லாமே வந்து இப்போவே போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளி சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா இது நல்லா ரெடி ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். இதை வந்து ஆற வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அரைக்கும் போது எப்போவுமே ஆற வச்சுட்டு அரைங்க, இல்லை அப்படின்னா இது தெரிச்சிரும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மேரினேட் பண்ண பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீரை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பாக வரைக்கும் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை, அதாவது லைட்டாக வதக்கலாம். ஸோ அந்த பேசன் ஆட் பண்ணியிருக்கனால, கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா இது நல்லா திக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த தயிர் வந்து பிரிஞ்சு போகாது. அந்த தயிரில் இருக்க புளிப்பு வந்து இந்த பன்னீரில் இறங்கி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருக்கனால இந்த மசாலா எல்லாம் இந்த பன்னீரில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அப்போ வந்து இந்த பன்னீரோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பிளேட்டில் வந்து இதை போட்டுருங்க. ஸோ இந்த மீதி இருக்கிற இதே ஆயிலையே நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் கிரேவிக்கும். இப்போ இதில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் பிடிக்கலன்னா கீ போட்டுக்கலாம். இதில் வந்து பே லீஃப், சினமன், கார்டமம், க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுது இதை போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணலான்னா உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதில் வந்து மசாலா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பன்னீர் டிக்கா கிரேவி, அது வந்து ரொம்ப பேசிக் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது ட்ரைடு ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இப்போது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர், வதக்கி வச்சுருக்க அந்த பன்னீரை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது ரைஸ், சப்பாத்தி, நான், ரொட்டி இதோடு எடுத்துக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.